அண்மையில நீங்க பொன்ராஜ் அவர்கள் சொன்னதை பத்தி சொல்லியிருந்தீங்க. நேரடியா அந்த விமர்சனத்தை வந்து, ஆனா அவர் சொன்ன டென்ஷன் என்னன்னா, இப்படிலாம் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கவங்களுக்கு இப்படி எல்லாமா ஒரு ஃபீட்பேக்ஸோ இல்ல இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து ஒரு தொண்டனா சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் முன்வைக்கிறாரு அப்படின்ற டென்ஷன்ல தான் சொல்லப்படுது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட இல்ல பொன்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த டிவிகள்ல பார்த்ததுதான். அவர் கலாமுடைய இவர் எல்லாம் சொல்றாங்க. அவர் பேசுற பேச்சை பார்த்தா கலாமுடைய கூட இருந்தவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா பக்குவமான பேச்சு வேணும். முதல்ல புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், பொட்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே. உங்களுக்கு விஜய் மேல இருந்தா அவரை நீங்க பேசலாம் நேரடியா. அதை பேசுறதுக்கும் வரம்பு இருக்குல்ல. அவர் இவ்வளவு கோடிக்கணக்கான அவர் கட்சியிலேயே 1,30,40,00,000 பேர் மெம்பர் தான். அப்ப கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு தலைவர் நாம் மரியாதை என்று பேசணும். உங்க கையில மைக்கு கிடைக்கிறதுனா என்ன வேணாலும் பேசலாம். விபச்சாரிங்கிற வார்த்தையை நீங்க உபயோகிக்கலாமா? விபச்சாரிங்கிற வார்த்தை உங்களுக்கு குடும்பத்திலேயும் பெண்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க அந்த வார்த்தையை உபயோகிச்சா நீங்க விரும்புவீங்களா? இதை வந்து நேரடியா அட்ரஸ் பண்ற ஒரு மேடையிலயோ இல்ல ஒரு பொதுக்கூட்டத்திலயோ அட்ரஸ் பண்ணும்போது அது என்னோட பர்சனல் விஷயம், அதை பத்தி இங்க பேச வேணாம்னு சொல்லக்கூடிய நிலைமையில தானே, அந்த அடிப்படையில தானே விஜய் அவர்கள் இருக்கணும். ஆனா அது வந்து அது நான் சகஜமா எடுத்துட்டு போறேன். இப்ப இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறது. இதேதான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். சோ என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள இளைஞர்களுக்கு விஜய் செட் பண்றாருன்னு ஒரு கேள்வி வருது. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. இப்ப எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவருக்கு 3வது மனைவி, முதல் மனைவி இறந்துட்டாங்க, 2வது மனைவி இறந்துட்டாங்க, 3வது மனைவிக்கு காச நோய் வந்துருச்சு. அந்த காச நோய் வந்திருக்கும் போது விஏ ஜானகியோட ஒரு ஜோடியா நடிக்கிறாரு. 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. இல்ல ஆனா இது எலெக்ஷன் டைம்ல பண்றது எவ்வளவு சரி இல்ல. எலெக்ஷன் டைம்ல பண்றது யார்? அவங்க மனைவி தானே பண்றாங்க. அதனாலதான் தூண்டுதல் இருக்கா அப்படிங்க. அதுக்கு எதிர்வினையா இவரும் வந்து 2-3 ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களை கூட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாரு. எல்லாரும் கண்டனம் பண்ணாங்கல்ல, நானே கண்டனம் பண்ணாங்க. கண்டிப்பா மத்த நேரத்துல போடுறது இல்லைட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 8754449299. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. அண்மையில நீங்க பொன்ராஜ் அவர்கள் சொன்னதை பத்தி சொல்லியிருந்தீங்க. நேரடியா அந்த விமர்சனத்தை வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு தகாத முறையில வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு உச்சபட்ச நடிகரை அப்படின்றத தாண்டி இன்னைக்கு அவரு வந்து ஒரு அரசியல் ஸ்டேட்ல இருக்கிறவரை இது எப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா அவர் சொன்ன டென்ஷன் என்னன்னா, இப்படிலாம் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கவங்களுக்கு இப்படி எல்லாமா ஒரு ஃபீட்பேக்ஸோ இல்ல இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து ஒரு தொண்டனா சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் முன்வைக்கிறாரு அப்படின்ற டென்ஷன்ல தான் சொல்லப்படுது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட இல்ல பொன்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த டிவிகள்ல பார்த்ததுதான். அவர் கலாமுடைய இவர் எல்லாம் சொல்றாங்க. அவர் பேசுற பேச்சை பார்த்தா கலாமுடைய கூட இருந்தவங்களா எனக்கு தெரியல. ஏன்னா பக்குவமான பேச்சு வேணும். முதல்ல அவர் யாருன்னு. ஆனா பட் அவர் சொல்ல கருத்துக்கள் வந்து ஆழ்ந்து சிந்திக்கணும். நீங்க விபச்சாரிங்கிற வார்த்தையை நீங்க உபயோகிக்கலாமா? விபச்சாரிங்கிற வார்த்தை உங்களுக்கு குடும்பத்திலேயும் பெண்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்து மற்றவங்க அந்த வார்த்தையை உபயோகிச்சா நீங்க விடுவீங்களா? அப்ப அவங்கள பார்த்து நான் சினிமா ஒர்ஷிப்புங்கிறது எல்லா இடங்கள்லயும் உண்டுங்க. தமிழ்நாட்டிலையும் சினிமா ஒர்ஷிப்புங்கிறது உண்டு. எம்ஜிஆர் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க சூடத்தை வச்சு கொடுத்து கும்பிடுவாங்க. இன்னைக்கு கூட ரஜினிகாந்த், கமலஹாசன் உங்க படம் ரிலீஸ் ஆனா கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் தான் பண்ணுவாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. எம்ஜிஆர் எலெக்ஷன்ல நிற்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டார். இந்திரா காந்தியும் திமுகவும் சேர்ந்து நின்னாரு. 2 சீட்டு தான் ஜெயிச்சார்.
அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அவருக்கு கையவே வெட்டிக்கிட்டாரு. அது மாதிரி ரொம்ப ஆர்டன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க தெய்வம்பாங்க, அந்த அவங்க ஹீரோ வந்து தெய்வம்பாங்க, கடவுள்பாங்க, இதும்பாங்க. சிவாஜி கணேசனுக்கு அந்த மாதிரி இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி விஜய் வந்துகிட்டு பெண்கள் வந்து ஒரு ஆர்வ மிகுதியில சொல்லிட்டா சொன்னது எத்தனை பெண்கள் இருக்கும்? 5 பேர் இருப்பாங்களா? 10 பேர் இருப்பாங்களா? விஜய் மகளிர் அணியில எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான பெண்ணையே நீங்க போச்சாருன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? சென்ஸ் வேணாமா? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த வார்த்தைகள் சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த பெண் குலத்தையுமே இழிவுபடுத்திருப்பாரு. யாரோ 4 பேர் அப்படி சொல்லுவாங்க. அதற்காக நீங்க எல்லாத்தையுமே விசாரின்னு சொல்லிட்டு நீங்க இருந்துட முடியுமா? உங்க சரியில்லை. விஜய் கேடர் சரியான ஒரு கட்சி தலைவராக இருந்தா யாரும் அவர் மேல 500,000 கேஸ் போட்டிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் 200 CRPCல போட்டான்னு வைங்க. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து டெஃபமேஷன்ல இருந்து அவர் மேல போட்டு அவர் வாழ்நாள் பூரா கோர்ட்டுக்கு போக வேண்டிய மாதிரி வச்சிருக்கலாம். விஜய் கட்சியில புதுசா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சட்டங்கள் நுணுக்கங்கள் சரியா தெரியும். ஒரு தடவை குஷ்பு வந்து தமிழ் பெண்களை கொஞ்சம் ஆபாசப்படுத்தி பேசினாங்க. இதே திருமாவளவன் இத்தனை கோர்ட்ல கேஸ் போட்டாரு குஷ்பு மேல. இதே சனாதனத்தை பத்தி இவங்க எல்லாம் பேசினாங்க. நம்ம உதயநிதி எத்தனை கோர்ட்டுகள்ல பிஜேபி மாநிலங்கள்லாம் போட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு போட தெரியல. அதனால நீங்க பார்த்து பேசணும். மற்றவர்களை மேம்படுத்தி பேசுறதுங்கிறது உங்களுக்கு விஜய் மேல இருந்தா அவரை நீங்க பேசலாம் நேரடியாக. அதை பேசுறதுக்கும் மரபு இருக்குல்ல. அவர் இவ்வளவு கோடிக்கணக்கான அவர் கட்சியிலேயே 1,30,40,00,000 பேர் மெம்பராக இருக்கான். அப்ப கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு தலைவர் நாம் மரியாதை என்ன பேசணும்? உங்க கையில மைக்கு கிடைக்கிறதுனா என்ன வேணாலும் பேசிடலாம். அதனால பக்குவமற்ற பேச்சு. படித்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. அதே மாதிரி இந்த எஸ்வி சேகர் அந்த விழா திருவிழா இன்சிடென்ட்டை போய் மனசாட்சி இருக்கிறவங்க, உணர்வு இருக்கிறவங்க அதை கொச்சப்படுத்தலாமா? அந்த பொண்ணு என் புதற்கு பின்னாடி முடிஞ்சதுன்னு கேட்கலாமா? அது எவ்வளவு ஒரு ஆபாசமான வார்த்தை. ஒரு காமெடி சினிமாவில் பண்ற மாதிரி இங்க பண்ணிட முடியுமா? ஏற்கனவே கோர்ட்டுகளுக்கு போய் அலைஞ்சாரு. ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை கொச்சப்படுத்தி ஷேர் பண்ணாருன்னு எவ்வளவு பெரிய கேஸ் வந்தது. இவங்க புரிஞ்சுக்க வேணாமா? ஏன் தைரியமா பேசுறாங்க தெரியுமா? பொன்ராஜ் இவங்கெல்லாம் இவர்களுக்கு திமுகவின் ஆதரவு இருக்கு, ஆளுங்கட்சி. அதனாலதான் குற்றச்செயல்கள் அதிகமாகிறதுக்கு காரணமே திமுகவும் ஸ்டாலின் தான். ஏன் சொல்றேன்னா ஸ்டாலின் காப்பாற்றுகிறார். கட்சிக்காரவங்கன்னா அவங்க தப்பு செஞ்சாலும் கொலை செஞ்சா கூட காப்பாற்றக்கூடிய ஒரு கருத்துல இருக்காரு. அதனாலதான் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த குற்றங்களுக்கு எல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்களின் அனுமதி தான். இப்ப தலைவர் வந்து ஒழுங்காயிலே நான் யாருன்னு பார்க்க மாட்டேன், தப்பு பண்ணா பண்ணுவேன்னு சொல்லட்டும். எத்தனை குற்றங்கள் குறையுது பாருங்க. ஆனா நேரடியா நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவருக்கு என்னதான் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாலும் அவர் பேர் பொன்ராஜ் அவர்கள் சொன்னது தப்பாவே இருக்குன்ற பட்சத்துல தனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப இந்த ஒரு டிவோர்ஸ் ஃபேஸ்ல வந்து இப்போ விஜய் அவர்கள் பயணிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து நேரடியா அட்ரஸ் பண்ற ஒரு மேடையிலயோ இல்ல ஒரு 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 பொதுக்கூட்டத்திலயோ அட்ரஸ் பண்ணும்போது அது என்னோட பர்சனல் விஷயம், அதை பத்தி இங்க பேச வேணாம்னு சொல்லக்கூடிய நிலைமையில தானே அந்த அடிப்படையில தானே விஜய் அவர்கள் இருக்கணும். ஆனா அது வந்து அது நான் சகஜமா எடுத்துட்டு போறேன். இப்ப இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறது. இதேதான் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தார். சோ என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள இளைஞர்களுக்கு விஜய் செட் பண்றாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, ஒரு மனிதருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. கண்டிப்பா அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, யார் மேல தப்பு யார் மேல ரைட்டுன்னு நமக்கு தெரியாது. 2 சைடும் உள்ளவங்க இதுங்களை கேட்டா தான் ஒரு முடிவுக்கே வர முடியும். ஏதோ ஒரு குடும்பத்துல பிரச்சனை, அவங்க வந்துகிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா பிரிஞ்சு போகணும்னு கேட்கறது யாரு? விஜய் கேட்கிறாரா? விஜய் மனைவி கேட்கிறாங்களா? விவாகரத்து யார் கேட்கிறா? அந்த வழக்குல அவங்க மனைவி தான் கேட்கிறாங்க. விஜய் என்ன சொல்றாரு? மனைவிக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேடான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்வான்னு தானே சொல்றாரு. மேலோட்டமா பார்த்தோம்னா அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதோட சினிமா துறையில இருக்காங்கன்னா இந்த சினிமா ஹீரோஸுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா படங்கள்லயே நெருக்கி நடப்பாங்க. அவங்களுடைய உறவும் நெருக்கமா இருக்கும். நல்ல உறவும் இருக்கு, கெட்ட உறவுகளும் இருக்கு. அது வந்து அவங்க என்ன சூழ்நிலையில அவங்க அதை விருத்து கணவர் வேணாம்னு சொல்றாங்கன்னு தெரியல. எதுவுமே தெரியாம இருக்கும்போது நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அவர் வாழ்வெண்ணுதான்னு சொல்றாரு. அந்த அம்மா தானே வேணாங்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவை விட்டு பிரிகிறதுக்கு இவர் காரணம்னு சொல்ல முடியாது.
அவர் ஒரு நடிகை விரும்புறாருன்னு வைங்க, அவரு இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த நடிகை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம, பண்ணிடலாம்ல. சினிமால எத்தனையோ பேரு, இப்ப எம்ஜிஆர் இருந்தாருன்னா அவருக்கு 3வது மனைவி, மனைவியே இருந்துட்டாங்க, 2வது மனைவியே இறந்துட்டாங்க, 3வது மனைவிக்கு காச நோய் வந்துருச்சு. அந்த காச நோய் வந்திருக்கும் போது விஎன் ஜானகியோட ஒரு ஜோடியா நடிக்கிறாரு. 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. அந்த இதுல மருதநாட்டு இளவரசி இந்த மாதிரி படங்கள்ல நடிக்கும் போது ஒன்னாதான் வருவாங்க. ஆனா ஒன்னா வரும்போது கூட மனைவிய பார்த்துட்டு நீங்க அந்த பொண்ணை கட்டிக்கங்க, நான் காச நோய் வந்துருச்சு, எனக்கு வந்து வேறமா உங்களுக்கு நான் வந்து இல்லற சுகத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது நீ உயிரோடு இருக்கிறவரோட கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆனா அவர்களுக்குள் ஒரு நிதான உணர்வு இருந்தது, முடியாதுன்ட்டு. இல்ல ஆனா இது எலெக்ஷன் டைம்ல பண்றது எவ்வளவு சரி இல்ல, எலெக்ஷன் டைம்ல பண்றது யார், அவர் மனைவி தானே பண்றாங்க, அதனாலதான் தூண்டுதல் இருக்கா அப்படிங்க. அதுக்கு எதிர்வினையா இவரும் வந்து 2-3 ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களை கூட்டு வர, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாரு, எல்லாரும் கண்டனம் பண்ணாங்கல்ல, நானே கண்டனம் பண்ணேன். கண்டிப்பா மத்த நேரத்துல போறது ரைட்டு. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒரு நடிகையோட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சந்தேகப்படும் நடிகையோட நீங்க போனது தேவையில்லாததுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்காக அந்த டிவோர்ஸையே வந்து நம்ம முழுவதும் கேட்காம, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு விவிஐபியோட மனைவி, அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, கணவர் மேல இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தாங்க, எலெக்ஷன் டைம்ல நீங்க போட்டு இருக்க கூடாது. அவர் உங்க கணவர் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய இதாயிட்டார், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இது இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கணவருடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலாமா? 2 குழந்தைகளுக்கு வந்து நீங்க தாயா இருக்கீங்கல்ல, அவன் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கணும். அந்த டைமிங் ஆஃப் டைவர்ஸ் தான் நான் கொஞ்சம் நீங்க போட்ட டைமிங் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை கெடுப்பதற்காக யாரோ உங்களை தூண்டி விட்டு உங்கள் பின்னால் நிற்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, எடுத்த உடனே மேலோட்டமாக ஒருத்தர் வந்து நம்ம இதான் சொல்லிட முடியாது. அவர் பக்கங்களும் என்ன இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். இப்ப கோர்ட்ல வந்து இவங்க சைடு பதில் கொடுப்பாங்க, அப்பதான் தெரியும் அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன, அதுக்கு இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்களே வந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அவருடைய பொண்ணுகிட்ட என்ன பேசியிருக்காங்க பெற்றோர்கள் தெரியுமா? ஏமா எலெக்ஷன் டைம்ல அதை கொண்டு வந்தேன், நீ எங்கிட்ட சொல்ல வேண்டியதான, பெற்றோர்கள்ட்ட வெளியில தெரியாம முடிக்க வேண்டிய விஷயத்த கரெக்டா அவர் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி, அரசியல் வாழ்க்கை எடுக்கிற மாதிரி பண்ணது தப்புன்னு தான் சொல்றாங்க. எலெக்ஷன் முடியட்டும்னு தான் சொல்லுங்க. அதனால சங்கீதா அவர்களுக்கு நான் ஒரு வழக்கறிஞராகவே நான் சொல்றேன், உங்க வழக்கெல்லாம் பார்த்தாங்க, அதுல பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடல்டரின்னு அவங்க போட்டிருக்காங்க. அடல்டரினா தவறான உறவு. இந்த அடல்டரி நான் பல வழக்குகளை நடத்தியிருக்கேன் ஒரு இதுல குடும்ப நல போடுறேன். அதனால சொல்றேன், நாங்க இந்த மாதிரி வழக்குகள்ல கணவரும் இன்னொரு பெண்ணும் அப்படியே போட்டோல ஒன்னா போற மாதிரி போட்டோவை காமிப்போம். ஜட்ஜி சொல்லுவாரு, ஏப்பா அவர்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம்ப்பா, 2 பேரும் ஒன்னா போறாங்கிறத வச்சுக்கிட்டு 2 பேருக்கு தப்பான உறவுன்னு எப்படி சொல்றீங்கன்னு எங்களை கேட்பாரு. அப்ப எதைத்தான் கொண்டு போறது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இது ஆதாரங்கள் வேணும், ரொம்ப வலுவான ஆதாரம். அதான் ஒரு சினிமா நடிகர், சினிமா நடிகர் போது அந்த நடிகர்கிட்ட நடிப்பாரு, அவங்க கூட போவாரு, அவங்க வாழ்க்கை வேற மாட்ட வாழ்க்கை. இதெல்லாம் அடல்டரியில கொண்டாந்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டான் கோர்ட்ல, ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் அப்படிமா. சோ அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஈஸியா நீங்க டிவோர்ஸ் வந்து ப்ரூவ் பண்றது கஷ்டம். அதனால இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, உங்களுக்கு வாழ பிடிக்கலையா, மனமொத்த விவாதத்தை மியூச்சுவல் கன்சென்ட், உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் வேணும், மீடியேட்டர் மூலம் கணவர்கிட்ட பேசணும். கணவர்கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைகளோட நீங்க எப்படி சுமூகமா பிரியணுமோ அப்படி பிரிகிறது தான் கருத்து. இதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் பெருசாக்கி அவர் இதுவும் தாங்கி, இப்ப நாளைக்கு நீங்க குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி அவர் ஏதாச்சும் குற்றச்சாட்டு சொன்னா அது உங்களுக்கு அசிங்கம் இல்லை. இதெல்லாம் வந்து குடும்ப பிரச்சனைகள், அது விவிஐபி குடும்ப பிரச்சனைகள்லாம் ரொம்ப சுமூகமா முடியும். நான் இதே சென்னை ஃபேமிலி கோர்ட்ல எத்தனை விவிஐபிங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க தெரியுமா, வெளியில தெரியாம. பிரசாந்தும் அவர் மனைவியும் பண்ணாங்க, சுமூகமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்தாங்க, வெளியில 2 நாள் வந்தாங்க, 3ஆவதுல வந்து சுமூகமா முடிச்சுட்டு போயிட்டாங்க. பல பேரும் நான் பார்த்துருக்கேன், இங்க வருவதும் தெரியாது போறதும் தெரியாது. நாங்க விவிஐபி இங்க வந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இதை போட வச்சிடணும், பர்தாவை. அவங்க முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, முகம் வெளியில தெரியக்கூடாதுன்னு பர்தா போட்டுருவாங்க. ஆண்கள் வந்து நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு மாஸ்க் போட்டு தொப்பி கேப் வைக்க சொல்லணும், யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இப்படி குடும்ப வாழ்க்கையை
வெளியில் தெரியாமல் ரகசியமாக முடிச்சுட்டு போற எத்தனையோ பேர் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை சந்தி சிரிக்கிற மாதிரி, அதுவும் தேர்தல் நேரத்துல கொண்டு போய் இதை பண்ணும்போது உங்கள் மேல இருக்கிற இரக்கமே கூட மாறி போயிடும். எல்லாருக்கும் உங்க மேல இரக்கம் இருக்கும். என்ன இந்த டைம்ல போய் பண்றாங்கன்னா அந்த இரக்கம் வந்து உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தது இதே மாதிரியான கருத்து என்னையும் வச்சாங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு. இல்ல, சீமான் கதை வேறு. இவங்க வந்து மனைவி ஒன்னா வாழ்ந்தாங்க, இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. சீமான் அப்படி இல்லை. அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாரு, ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அது வந்து மோசமான குற்றச்சாட்டு. ஆனா சீமான் இருக்கிறவங்க சினிமா துறையில தான். இப்ப சுப்ரீம் கோர்ட் கூட ரொம்ப பெருசா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் சினிமா துறை, இவர் ஒரு டைரக்டரு, அவர் ஒரு நடிகை. சினிமாவில் உள்ள உறவுகள்லாம் இப்படிதான் இருக்கும். இதை வந்து சாதாரண ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட இதை நம்ம கொண்டு போக முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் ரொம்ப சீரியஸா இருக்கல. அப்படி இருந்தாலும் சீமான் மேல உள்ள குற்றச்சாட்டு தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாம ஏமாத்திட்டாருங்கிறது தானே. அவங்க போட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. சோ இவங்க மேல இருந்தது குற்றச்சாட்டு விவாகரத்து வேண்டும், அடல்டரி, இன்னொரு பெண்ணோட தொடர்பு, இதுதான் குற்றச்சாட்டு. சீமான் மேல இருக்கிறது கற்பழிப்பு குற்றச்சாட்டு. கற்பழிப்பு குற்றச்சாட்டு, பாலியல் பலாத்காரம். கற்பழிப்பு எப்படி வரும்? சீமானே கேட்கிறாரு. அந்த பெண் விரும்பிதானே என்கிட்ட வந்தது. கற்பழிப்பு எப்படி வரும்னா கற்பழிப்பு செக்ஷன்ல ஒரு இது இருக்கு, அது ரொம்ப பேருக்கு தெரியாது, சீமான் உட்பட. நீங்கள் ஒரு பெண்ணுடன் ஏதாவது ஒரு உறுதிமொழியை கொடுத்து அவள் சம்மதத்தை பெற்று உறவு வைத்தால் அதுவும் கற்பழிப்புங்கிறது தான் சட்டம். அதனால அவங்க விருப்பம் இல்லாம போறதுதான் கற்பழிப்புங்கிறது இல்லை. விருப்பத்தை வந்து தவறான முறையில நீங்க பெற்று நீங்க அவங்களோட உறவு வைத்தால் அதுவும். அதனால சீமான் இதையும் விஜய் இதையும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஒப்பீடு, அப்படி ஒப்பிடக்கூடாது. விஜய் அவர்களுடைய இந்த கூட்டணியற்ற தனியா நிக்கிற எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்னா, நேரடியா எந்த கட்சியோடும் கூட்டணி இப்போ வரைக்கும் வைக்கல, இப்போ நேரடியா வந்து தனியா ஃபேஸ் பண்றாரு, அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். எப்படி பாக்க? அதுதான் கரெக்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னேன், எந்த ஒருத்தரும் யாராவது ஒருத்தர் கட்சின்னு தனியா ஆரம்பிச்சா முதல் எலெக்ஷன்ல அவர் தன்னுடைய பலத்தை காட்டும், தனி பலத்தை. அப்ப அவங்க தனியா நின்னாதான் அந்த பலம் வந்து கட்சி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா முதல் எலெக்ஷன்லயே திண்டுக்கல்ல தனியா நின்னார், கூட்டணியே இல்லாம நின்று மாயத்தேவர் ஜெயிச்சார் அதிமுக. அதுல அப்புறம்தான் எம்ஜிஆருக்கு தனிமையில தனிப்பட்ட பலம் இருக்குன்னு அவருக்கு மரியாதை. விஜயகாந்த் 2006 எலெக்ஷன்ல தனியா கூட்டணி இல்லாம நின்றுதான் அவர் பலத்தை நிரூபித்தார். எந்த ஒரு கட்சியும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தார் தனியாக நின்று கூட்டணி இதை தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை கரெக்டா பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். எடுத்தோடனே இப்ப இவரோட சீமானோட சேர்ந்திருந்தாருன்னு வைங்க, அவங்க ஒரு 25% வாங்க. நான் சீமான் என்ன சொல்லுவாரு, 25% 20% ஏன் மட்டும் சொல்லுவாங்க. அப்ப அவருடைய தனி பலம் தெரியாம போயிருங்க. அதனால தனி பலத்தை காட்டுவதுதான் சரி, அதுதான் செஞ்சிருக்காரு. ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி.